சென்னையில் இது அதுன்னு தெரியல. கல்ஃப் விளாட்ற மாதிரி இருக்குது, ஆனால் போட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் கல்ஃபுன்னு விளாட்றாங்கல்ல, அந்த விளையாட்டு விளாட்றதுக்கு அந்த ப்ளே கிரவுண்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 150-200 அடிக்கு அந்த வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக போட்டிங் பண்ணுற மாதிரி செயற்கையாக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான இடமா இருக்குது. எந்த ஊருன்னு தெரியல, கரெக்டாக தெரியல. மாஷா அல்லா, சிறப்பாக இருக்குது, பார்க்குறது சிறப்பாக இருக்குது. அந்த தண்ணி கரையிலே ஒரு தூங்குமூஞ்சி மரம் இருக்குது. அந்த பார்டரில் இருக்கிறது தூங்குமூஞ்சி மரம் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்குது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. சில இடத்துல பூவும் மூடுது. அந்த இடத்துல பூவும் வர்ற இடத்த பார்த்தாலும் அழகான முறையில் இருக்குது. அந்த டேட்டி ஸ்மெல் தான் ரொம்ப ஓவராக இருக்குது. அதுக்கு இந்த ப்ளீச்சிங் போட்டு கவர்மெண்ட்டு போட்டு இறக்கலாக்கா அது சூப்பராக இருக்கும். இந்த நாற்றை என்ன செய்யணும், மக்களுடைய நுரையீரலை டேமேஜ் பண்ணிடும். அது அரசுக்கும் தெரியும், மருத்துவர்களுக்கும் தெரியும். ஏன் அதை மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. ஏனிகா வாழ்த்துக்கள், எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் தான் நம்மளுடைய கோரிக்கை. அரசாங்கம் அதை செஞ்சு கொடுக்கணும் நம்பிக்கை. வாழ்த்துக்கள், பார்த்தமைக்கு வாழ்த்துக்கள். மோஸ்ட்லி என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே 2 நிமிஷத்துக்கு போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒரு நண்பர் குறைப்பட்டுட்டார், என்ன இவ்வளோ லென்த்தாக போட்டுருது அப்படின்ட்டாரு. அதனால் எல்லாம் மோஸ்ட்லி 2 நிமிஷத்தை ஃபாலோ பண்ணேன். சிலது கொஞ்சம் கூவி இருக்குது. அது அந்த பாக்கி எதுவும் ரொம்ப லாங்லாம் போடுறதில்லை, ஷார்ட் ஃபிலிமாக தான் போட்டுட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ்.